சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இந்த தொடருக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே முதல் 12 வசனங்களை நாம் தியானிக்கவிருக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் மலைப்பிரசங்கம் பார்க்கிறோம். பியூட்டிடியூட்ஸ் என்று ஆங்கிலத்திலே இதை சொல்லப்படுகிறது. ஒரு மேடான பகுதி, மலைப்பாங்கான இடத்திலே அந்த மலையின் மேல் ஏறுகிறார். அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் எல்லாருக்கும் உரியது என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த சுதந்திரத்துக்கு பங்காளர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இறுதி வரை அதில் நிலைத்திருந்து அதை அடைவதில்லை என்பதுதான் உண்மை. ஆவியில் எளிமையுள்ளவர்கள், ஹம்பிள் இன் த ஸ்பிரிட். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே கிறிஸ்தவர்களுக்கு பெருமை வருவதை நாம் பார்க்கிறோம். தங்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய வரங்களை குறித்தோ அல்லது தாங்கள் சார்ந்திருக்கிற சபைகளை குறித்தோ அல்லது பக்தி மார்க்கத்தை குறித்து அவர்களுக்கு பெரிய பெருமை வருவதை நாம் பார்க்கிறோம். பிறரை சாதாரணமாக நினைக்கிற அந்த தன்மை நம்மை மேட்டிமை உள்ளவர்களாக மாற்றுகிறது. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது, அவர்களுடையது. இட் இஸ் என்ஷூர்ட். அவர்களுக்கு வாக்கு பண்ணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். காரணங்கள் நிறைய உண்டு. சொந்த பிரச்சனைகளினாலே வருகிற துயரம், நாம் ஈடுபட்டு சிக்கல்களிலே மாட்டிக்கொள்கிறோம் அதனாலே வருகிற துயரம், அல்லது பிரியமானவர்கள் பிரிந்து போனதினாலோ இழக்க கொடுத்ததினாலோ வருகிற துயரம் என்று பலவிதமான துயரங்கள் உண்டு. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த துயரங்களிலே நாம் இருக்க வேண்டியதே இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். துயரத்தோடு இருக்கிறவர்கள் கவலைப்பட வேண்டாம், நாம் பாக்கியவான்கள், நமக்கு அவரிடத்திலே ஆறுதல் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்து, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள், those who are meek, அமைதியாக சாந்தத்தோடு இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த குணம் கிறிஸ்தவர்களிடையே அதிகமாய் எதிர்பார்க்கப்படுகிற அவசியமான ஒரு குணமாக இருக்கிறது. நாம் இந்த பூமியை சுதந்திரிக்கும்படி படைக்கப்பட்டவர்கள். நாம் ஏன் பிறரை நம்முடைய வசப்படுத்த முடியவில்லை? காரணம், அவர்கள் நம்முடைய குணநலன்களை கவனிக்கிறார்கள். பெரும்பாலான நேரத்திலே சாந்த குணத்தோடு மக்களை நம்மால் அணுக முடிவதில்லை. வேகமாக கோபமும் மூர்க்கமும் வித்தியாசமான வார்த்தைகளும் நமக்கு வருகிறது. சாந்தத்தோடு கூடிய பதில் சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ளும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். திருப்தி அடைகிற ஒரு வாழ்க்கை, போதும் என்கிற ஒரு வாழ்க்கை, கிடைப்பதிலே திருப்தி அடைகிற வாழ்க்கை, நீதி செய்வதிலே ஆர்வம் உள்ளவர்கள் தான் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள். நான் செய்கிற எல்லா காரியத்திலும் நீதியும் நேர்மையும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அதன் மீது ஆவல் கொண்டவர்கள், அவர்களுக்கு திருப்தி உண்டு. வேண்டும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கிற மனநிலை அல்ல, திருப்தி அடைந்த ஒரு மனநிலை அவர்களுக்கு வருகிறது. யாருக்கு? நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களுக்கு. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மற்றவர்களுக்கு இறங்குகிற மனப்பக்குவம் முக்கியமான ஒரு குணம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கம் தகுதியற்றவர்களுக்கு கிடைக்கிற ஒரு தயவு, கிருபை என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்திலே இரக்கத்திற்கு மர்சி என்று பொருள்படுகிறது. நாம் பிறரை இரக்கத்தோடு கூட கையாள வேண்டும். கஷ்டப்படுகிறவர்கள் மீது, தேவையுள்ளவர்கள் மீது, பிரச்சனையில் இருப்பவர்கள் மீது நமக்கு ஒரு இரக்கம் வர வேண்டியது அவசியம். பிரச்சனையில் உள்ள மக்கள் மேலே நமக்கு வருகிற ஒரு அக்கறை தான் இரக்கம் என்று சொல்லப்படுகிறது. நாம் பரிசுத்தமுள்ள தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றோமே, நம்மேல் அவர் இறங்கினதுனாலே தானே பரலோகம் விட்டு இந்த பூலோகத்திற்கு மனிதனாக வந்தார். அந்த இரக்கத்தை பிறருக்கு காண்பிக்க பிரயாசப்படுவோம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நமக்கு இரக்கம் கிடைக்கும் நாம் பிறர் மீது இரக்கம் பாராட்டினால். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிப்பது பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்திருக்கிறோம். தேவனை பரிசுத்தவான்கள் தான் தரிசித்தார்கள் என்பது நாம் அறிந்த காரியம்.
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயம்தான் எல்லா எண்ணங்களையும் பிறப்பிக்கிற ஒரு முக்கியமான இடம் என்பதை பார்க்கிறோம். நம்முடைய செயல்கள் முதலாவதாக துவங்குகிற இடம். இந்த இருதயத்திலே யாரை குறித்த கசப்பும் வைராக்கியமும் கோபமும் இல்லாதபடி, பொல்லாங்கான சிந்தனைகள் இல்லாதபடி அதை சுத்தமாய் காத்து கொள்ள வேண்டியது அவசியம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கக்கூடிய ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இருதயம் சுத்தமாய் இருக்கும்படி நாம் காத்து கொள்ள வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் நம்முடைய அடையாளம். ஆனால் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்பட வேண்டும் என்றால் நாம் கை கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் சமாதானம் பண்ணுதல். நாம் இருக்கிற இடத்திலே சமாதானம் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலோ, பணி செய்கிற இடங்களிலோ, கூட பழகுகிற சமுதாயத்தின் மற்ற நிலைகளிலோ நம்மால் அந்த இடத்திலே சமாதானம் உண்டாயிருக்க வேண்டும். பிரச்சனைகளும் பிரிவினைகளும் மார்க்க பேதங்களும் புறங்கூறுதலும் இருக்கிற இந்த இடத்திலே நாம் பிரச்சனைகளை தீவிரப்படுத்துகிறவர்களாக அல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்களாக, இரு திறத்தாரையும் ஒன்றாக்குகிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். சமாதானம் பண்ணுகிற ஒரு குணம் இருந்தால் நாம் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுவோம். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். மேலே நாம் 6வது வசனத்திலே பார்த்தோம், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள், நீதி செய்ய வேண்டும் என்ற ஆவல் எந்த நேரமும் உடையவர்கள். நான் நீதி செய்வதனாலே எனக்கு துன்பம் வந்தால், நான் உண்மையை கடைபிடிப்பதனாலே எனக்கு துன்பம் வந்தால் நான் பாக்கியவான் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அநீதி செய்பவர்கள் துன்பப்படலாம், தவறு செய்வதனாலே அவர்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நான் நீதியையே செய்வேன், உண்மையாகவே இருப்பேன் என்று எடுத்து வாழ்கிறவர்களும் துன்பப்படுகிறார்கள். ஒருவேளை நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் அவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 2 பேருக்கு தான் இந்த மலை பிரசங்கத்திலே பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த நாளிலே நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்குத்தான் பங்கடைவதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று யாருக்கு சொல்லப்படுகிறது? ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கும், இங்கே நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுக்கும். 2 எவ்வளவு அப்போ முக்கியமான காரியம், இதை நாம் புரிந்து கொள்வோம். என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். பல பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி நீதி செய்கிறவர்களையும் உண்மையாயிருக்கிறவர்களையும், கிறிஸ்துவுக்காக உண்மையாயிருக்கிறவர்களையும், கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறவர்களும் இந்த நாளிலே துன்பப்படுத்தப்படுகிறார்கள். பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் சாட்டப்பட்டு தண்டிக்கப்படுவதை, சட்டத்துக்கு உட்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். அடித்து நொறுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். சிறைச்சாலைகளிலே வைக்கப்படுவதை பார்க்கிறோம். இப்படி என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி, ஆண்டவர் சொல்லுகிறார், என் நிமித்தம், எனக்காக உங்களை யாராவது நிந்தித்து துன்பப்படுத்தினார்களானால், பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். ஒருவேளை அப்படி உங்களை சொல்வார்களானால், சொல்லப்படுகிற குற்றச்சாட்டை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை குறித்து எரிச்சல் அடைய வேண்டாம். மாறாக சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். 12வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். நன்மை செய்த எவருக்குமே இங்கு துன்பம் இருக்கிறது என்பதை இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. உங்களுக்கு முன்பே வந்த தீர்க்கதரிசிகளையும் அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களையும் குறை சொன்னார்கள், அவர்களையும் குற்றப்படுத்தினார்கள், அவர்களையும் தண்டித்தார்கள். இன்று உங்களையும் தண்டிக்கிறார்கள். நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம். கர்த்தர் எவ்வளவு அழகான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். இந்த மலை பிரசங்கத்தின் மூலம் நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள், மகாத்மா காந்தி இந்த வார்த்தைகளால் தொடப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையுள்ள வார்த்தைகள், நம்மை பக்குவப்படுத்துகிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை அதிகம் தியானிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.